படத்தோட ஆரம்பத்துல கொரிய நாட்டோட கடல் பகுதியில ஒரு வணிக கப்பல் தீயால எரிஞ்சுக்கிட்டு இருக்க உள்ள போந்த ஆளுங்க அங்க இருக்கிற கன்னு பொண்ணு பொருள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சூறையாடிட்டு இருக்கிறாங்களா. ஆனா அப்ப அதுல ஒருத்தன் அங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வெள்ளிக்கொப்பை விழுந்த மாதிரி இருக்கும். அதை எடுக்கலான்னு போகும்போது டக்குன்னு சடனா ஜாம்பி மாதிரி எவனோ ஒருத்தன் வந்து இவனை கடிக்க ஆரம்பிக்கும் போது கூட இருந்த கூட்டாளிங்க எப்படியோ அவனை காப்பாத்திடுறாங்க. ஈவன் போட்ல கூட்டு வரும்போது கூட பெருசா அந்த வைரஸ் அவனை அஃபெக்ட் பண்ண மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறதுக்காக மார்க்கெட் வழியா நடந்து வர அவன் தோலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே கண்ணே பெருசா தெரியாம ஃபுல்லா மங்களா இருக்க வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டு இருப்பானா ஏதோ சாப்பாடே பார்க்காத மாதிரி பயங்கர கொடூரமா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பக்கத்துல கொண்டிருந்தா அவனோட ஒய்ஃபும் எதுக்கே இந்த அளவுக்கு சாப்பிடுறதா தண்ணி இது குடியா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் என்னன்னா வெச்சக்கண்ணே வாங்காம அவன் ஒய்ஃபோட கழுத்தை கவனிக்கிறான். சோ கடிச்சலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான் போல. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பெட்ல படுத்திருக்கும் போது அவனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்க அவன் கூடயே தான் பெட்ல அவன் குழந்தையும் இருக்கும். முழுசா அந்த இடத்துல அவன் ஒரு ஜாம்பியாவும் மாறுறானா. அவனோட ஒய்ஃப் பார்த்தா வெளியில இருந்து தண்ணி எடுத்துட்டு உள்ள வரும்போது அந்த ஆள் என்னன்னா பெட்ல எதையோ போட்டு கொடூரமா சாப்பிட்டுக்கிற மாதிரி தெரியுமா. அப்படியே ஃபேஸ திருப்புறான். வாய் ஃபுல்லா ரத்தம். குழந்தைய காலி பண்ணிட்டான் போல. அடுத்ததாக தன்னோட ஒய்ஃபையும் அவன் அட்டாக் பண்ண அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்தவன் கண்ணில் படுற இருக்கிற எல்லாரையும் வந்து கடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே ஒரு 3 நாளுக்கு முன்னாடி பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு காட்டுறாங்க. அந்த வணிக கப்பல் தீயால எரிஞ்சுக்கிட்டு இருந்தது இல்ல, அது நார்மலா இருக்கிற டைம்ல அது ஒரு வெள்ளக்காரனோட கப்பலா இருக்கும் போல. அந்த கேப்டனை ஒரு போராளி ஒருத்தன் வந்து மீட் பண்ணிட்டு அவங்க போராட்டத்துக்கு தேவையான கன்ஸ் அண்ட் புல்லட்ஸ் எல்லாம் வந்து இவன்ட்டு இருந்து வாங்கலாம் அப்படின்னு தான் பிளானா இருக்கும். ஒரு 4-5 நாள் டைம் கூடிய அதுக்குள்ள தேவையான காசு எல்லாத்தையும் சேர்த்திடுறோம் அப்படின்னு அந்த போராளி சொன்னாலுமே அந்த கேப்டன் கேக்குற மாதிரி இல்ல. 2 நாள் தான், 2 நாளுக்கு மேல லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அப்ப அங்க ஜெயிலுக்குள்ள பார்த்தா யாரோ ஒருத்தரை பிடிச்சி வச்சிருந்திருக்க. கேப்டன் என்ன கொன்றுங்க கொன்றுங்கன்னு உள்ள இருக்கிறவன் சொல்லுவானா. ஆனா அவனை கொல்லாம அந்த கேப்டன் பார்த்தா அவனுக்கு ஏதோ கறி துண்டு எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது இவன் ஏதாவது மனுஷனா இல்ல மிருகமான அந்த போராளியும் கேட்க மனுஷன் தான். இப்போதைக்கு 2 நாளுக்கு மேல கண்டிப்பா அவன் கொடூர அரக்கனா மாறிடுவான். அதுக்கு முன்னாடி நாங்க இந்த இடத்த விட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராளியும் சாம்பிளுக்கு ஒரு கண்ணை எட்டு வந்திருப்பானா. நேரா இந்த ஊரோட ராஜாவை எதிர்த்து ஊருக்குள்ளே வந்து ஒரு கிளர்ச்சி படம் ஒன்று தயாராயிருந்திருக்கும். அரசரையே எதிர்க்க போறாங்க. அதனால தான் வெளிநாட்டுல இருந்து நிறைய வெப்பன்ஸ் எல்லாத்தையும் இறக்குமதி பண்றது இவங்க ஐடியாவா இருக்கு. ஆனா இப்ப வெளியில ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி தெரிய என்னென்ன வேகமா வந்து பாக்குறாங்களா. பார்த்தாங்க சோல்ஜர்ஸ் எல்லாரும் அந்த இடத்த மொத்தமா சுத்தி வளைச்சிருந்திருக்காங்களா. அதுல தாடி வச்ச ஒருத்தர் இருக்கிறாருல, அவருதான் மினிஸ்டர். வந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா ஊருக்கு நடுவுலயே வந்துகிட்டு இப்படி அரசுக்கு எதிராக ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருப்பீங்க, எவ்வளவு திமிர் இருக்கு உங்களுக்குன்னு பேசும்போது அங்க இருக்கிற ஒரு நபரை பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் இந்த ஊரோட ஜெனரல் ஆமா. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த ராஜா கிட்ட கொண்டு போக தோடா இந்த மாதிரியான கண்ணெல்லாம் இவனுங்கிட்ட எங்க வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறாரு ராஜா. உங்களோட ஆட்சிக்கு எதிராக தான் இவங்க கிளர்ச்சி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த ராஜாவும் மினிஸ்டர் கிட்ட வந்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ணலான்னு கேட்க அரசருக்கும் அரசபைக்கும் எதிராக இவங்களோட முயற்சிகள் எல்லாமே இருந்திருக்கு. அதனால இருக்கிறதுலே ஹையஸ்டான பனிஷ்மெண்ட் என்னவோ அதை தான் கொடுக்கணும்னு சொல்லுவானா. அடுத்த சீன்லயே அந்த கிளர்ச்சி படையில இருந்த சிக்கன ஆளுங்க எல்லாரையும் பிடிச்சு வச்சுட்டு அவங்க நெஞ்சில சூடு வச்சுக்கிட்டு இருப்பாங்களா. இது எல்லாமே ராஜாவோட மேற்பார்வையில தான் நடந்துகிட்டு இருக்கும். ஈவன் அந்த மினிஸ்டரும் வந்துட்டு இங்க பாருங்க ஜெனரல், இந்த நாட்டுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க வேற யாருக்கோ உண்மையா இருக்கிறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். அதனால இந்த கிளர்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த ஒரு ஆள் அது யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்க உங்ககிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்தணும் தாண்டா நானே பண்ணணும்னு அந்த ஜெனரல் எதுவும் சொல்ற மாதிரி தெரியல. அதனாலே அந்த ஜெனரலோட ஒய்ஃப் குழந்தைங்க அவங்களே போட்டு தள்ளுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்களா. இதே டைம்ல ராஜாவோட பையன் மூத்த பையன் இளவரசர் சம்திங் எதையோ எழுதிட்டு அந்த லெட்டரை அவனோட அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு மறக்காம என் தம்பி கிட்ட அதை டெலிவரி பண்ணிடு சரியான்னு அங்க ஆளுங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல. அங்க போய் ராஜா முன்னாடி அப்படியே மண்டிக்கிட்டு இவங்க யாரும் எந்த ஒரு தப்பும் பண்ணல, அதனால பிளீஸ் இவங்கள போக விட்டுருங்கன்னு சொல்லும் போது அதுக்கு மினிஸ்டர் தலை நாங்க அவங்கள கையும் களவுமா பிடிச்சிருந்திருக்கோம், அவனுங்க கண்ணெல்லாம் வச்சிருந்தானுங்க, ஏகப்பட்ட பிளான்லாம் போட்டிருந்தானுங்கலாம் சொல்ல அதுக்கு பெரிய இளவரசரும் நீ சொல்றது என்னமோ உண்மைதான், ஆனா அவங்க இந்த நாட்டுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்றாங்க, இந்த நாட்டுக்கு எதிராக கிடையாது ராஜா, அதாவது என் அப்பா. நீங்க ஒழுங்கா இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா இவங்க எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ண போறாங்கன்னு சொல்லும் போது ராஜா ஒரு பாயிண்ட் மேல காண்டாயிருவான். ஏண்டாடே இந்த நிலம் வந்து செழுமையா இருக்கணுமா இல்ல அந்த நிலம் மொத்தமா அழிஞ்சு போகணுமா அப்படிங்கறது ராஜாவா நான் எடுக்க வேண்டிய முடிவுடா. இந்த ராஜாவா நான் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நீங்க வந்து செவி சாய்க்கணும், அதுதான்டா ஒரு பிரஜையா உங்களோட வேலை அப்படின்லாம் சொல்ல உங்களுக்கு அவ்வளவு இருக்குது அப்படின்னா ஓகே ஃபைன். இந்த ஜெனரலா வச்சு இந்த மொத்த ஸ்கெட்சையும் போட்டது நான் தான். உள்ளூர்ல ஒரு கிளர்ச்சியை ஒண்ணு ஏற்படுத்தி உங்களை இந்த அரியணையில இருந்து கீழே இறக்கணும்னு நினைச்சதும் நான் தான். இவங்க யாரு மேலேயும் எந்த ஒரு தப்பும் கிடையாது, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். அதனால இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன், இவங்கள போக விட்டுருங்கன்னு சொல்லி சோடா எடுத்து அவரோட வயிற்றிலே இறக்கி அங்கேயே இறந்து போகிறாரு. அடுத்த சீன்ல தான் அண்ணன் அனுப்பின மெசேஜ் கிடைச்சு நம்ம ஹீரோ பார்த்தா இந்த ஊருக்கு வந்திருக்கான். 2வது இளவரசர் அவன் கூடயே பார்த்தா அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தனும் கூடயே சுத்திட்டு இருப்பான். அண்ட் நம்ம ஹீரோக்கு ஷாக்கு, என்னடா இது நான் ஒரு இளவரசர் இங்க ஊருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி வந்திருக்கேன், நான் வரவேற்கிறதுக்கு ஒரு ஈக்காக்க கூட இங்க இல்லையேன்னு சொல்லிட்டு அங்க
நாங்க பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போகும்போது என்னடா இது இடமே கம்ப்ளீட்டா சூறையாடின மாதிரி தெரியுது, ஏதாவது போர் நடந்திருக்கா இல்லனா திருடுங்க கீது இந்த ஊருக்குள்ள பூந்துட்டானுங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள உலாவிட்டு இருக்கேன். ஆனா அப்ப அந்த இடத்துல ஏதோ நெருப்பு வச்ச மாதிரி தெரியுமா, கிட்ட போய் பார்த்தா அதுக்குள்ள சில டெட் பாடி எல்லாமே இருக்கும். ஒருவேளை ஏதாவது தொற்று நோய் மாதிரி பரவி இந்த ஊர்ல இறந்து போனவங்களை எரிச்சிட்டு மத்தவங்களை எஸ்கேப் ஆயிட்டானுங்களோ அப்படின்னு கூட யோசிக்க. இன்னொரு பக்கம் மினிஸ்டர் ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ அப்படி ஊருக்கு வந்திருக்காங்கிற விஷயம் தெரிய வர, அந்த நாய்கிட்ட நான் ஏகப்பட்ட தடவை ராயல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து மறக்காம அட்டன் பண்ற அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டான், அவன் அண்ணன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்பட்டோன்னே அப்படியே பறந்து வந்திருக்கான் அப்படின்னு ராஜாவே காண்டாவான். அதுக்கப்புறம் ராஜா அவனோட ஃபேவரட்டான ஒரு செட்டப் ஒண்ணு இருக்கும், அவகிட்ட போயிட்டு நான் இந்த ஊருக்கு ராஜாவானதுங்கிறது என்னோட மூத்த பையனை என் முன்னாடியே வந்து பலி கொடுக்கறதுக்கு தானா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு அந்த லேடியும் ஆறுதலா ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வேணும்னா உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கணிப்பமான்னு சொல்லிட்டு ஏதோ டைஸ் மாதிரி உருட்டுவாங்களா, பார்த்தா அழிவுன்னு வரும். சோ அதனால இந்த ஜோசியத்தை நம்பிக்கிட்டு அந்த மூத்த இளவரசர் இருந்தான்ல அவனோட ஒய்ஃபை பார்த்தா அவங்க இருந்த அரண்மனை ரூம்லயே வந்து கம்ப்ளீட்டா ஆணியெல்லாம் வச்சு அடிச்சு சீல் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த இளவரசி பிரெக்னெண்டா வேற இருக்க. ஆனா அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோ நைட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பான், ஏன்னா அவனை கூட்டிட்டு போறதுக்கு ஆளுங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்கல்ல. அதனால அவனோட அசிஸ்டன்ட் அனுப்பி ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாடான்னு அனுப்பும் போது அவனும் ஒவ்வொரு இடமா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப அங்க இருக்கிற ஒரு இன்னுல ஒரு சத்தம் கேட்குமா, ஏய் யாராவது இங்க இருக்கிறீங்களா என்னன்னு சொல்லிட்டு அவன் உள்ள வரும்போது அங்க சாப்பாடும் இருக்கும். ஆஹா சாப்பாடு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுக்க போக திடீர்னு கீழ இருந்து ஏதோ ஒரு கை வந்து அவன் காலை பிடிக்குமா, அவ்வளவுதான் பயந்தே போயிடுறான். இன்னொரு பக்கம் இந்த மினிஸ்டர் இருக்கிறான்ல அவன் ஒரு கோழியோட கழுத்தை அறுத்து அதை கொண்டு போய் பேஸ்மெண்ட்குள்ள தூக்கி போடுறான். ஆனா அப்ப அந்த மினிஸ்டரை மீட் பண்றதுக்காக ஒரு லேடி வராங்க, அவங்க வேற யாரும் கிடையாது இந்த ராஜாவோட செட்டப்பா தான் இருக்கும். நீ சொன்ன மாதிரியே மூத்த இளவரசரோட மனைவிய நாங்க லாக் பண்ணி வச்சுட்டோம், உண்மையை சொல்ற வரைக்கும் அவளை நாங்க வெளியே விடுறதா இல்ல, இருந்தாலும் ஒரு 3 நாள் கூட தாங்குவாளான்னு தெரியல, ஏன்னா அவ பிரெக்னெண்டா வேற இருக்கிறாள் அப்படின்லாம் சொல்லும் போது ஒரு துரோகியோட குழந்தை தானே அவளோட வயிற்றுக்குள்ள இருக்குது, அதை பத்தி எல்லாம் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னு இந்த மினிஸ்டர் சொல்லுவானா. இருந்தாலும் அந்த லேடி சரி அது இருக்கட்டும், பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வரான்ல சின்ன இளவரசர் வராருல அவர் எதுக்கு திருப்பி ஊருக்கு வந்திருக்காரு, அண்ணன் இறந்ததான் காரணமா இருக்குமான்னு கேட்கும்போது அவன் ஊருக்கு வரமாட்டான், அவன் வராம இருக்கிறத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவானா. அந்த கிராமத்துலதான் நம்ம ஹீரோவும் இயற்கை அழைப்புன்னு சூச்சு வச்சிட்டு இருக்கும்போது அங்க சில இந்த வாண்டட் போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். சோ உள்ளூர்ல வந்து ஒரு கிளர்ச்சி பட உருவாயிருக்குன்னு இது வேறையா அப்படின்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அப்ப அந்த இடத்துல குதிரையில சில ஆளுங்களா வருவானுங்களா, நம்மள கூட்டம் வரக்கு தான் வந்திருக்கானுங்களோ அப்படின்னு நினைக்க சைட்ல பார்த்தா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அப்படியே உழுந்துருச்சு வந்து தலை உள்ள பேய் இருக்குன்னு கத்துவானே. உளறிட்டு இருக்காதுரான்னு நம்ம ஹீரோ பெருசா கண்டுக்கலையா. அந்த குதிரையில அந்த ஆளுங்க எல்லாரும் இளவரசரே உங்களை நாங்க இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு லைட்டா சந்தேகம் வந்துருச்சு, என்னடா மூஞ்சில மார்க் வாங்கியிருக்கு, அவன் கையில கொக்கி வச்சிருந்திருக்கான், உண்மையிலேயே நீங்களா ராயல் காட்ஸா என்ன கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா என் குதிரை உங்க கிட்ட இல்ல அப்படின்னா என்ன கூட்டிட்டு போக வந்தீங்களா இல்ல வெட்டி வீசிட்டு போக வந்தீங்களான்னு நம்ம ஹீரோ சண்டைக்கு தயாராக. அவ்வளவுதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் அந்த அசாசின்ஸுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குதா. நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கிறான்ல அவனும் சும்மாலாம் இல்ல, அவனும் 2 பேர் அசால்ட்டா டீல் பண்ணிட்டு இருக்க. இப்படி சண்டை போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நடுவுல ஒரு ஜாம்பி வந்து அங்க இருக்கிற ஒரு அசாசினா கடிக்க ஆரம்பிச்சிருமா. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. அந்த இடத்துல கூரை மேல எல்லாம் ஏறிக்கிட்டு ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்க ஒரு ஜாம்பி ஹீரோவை கடிக்க வந்துடும், அதோட வாயிலே கத்திய வச்சு தலையை சீவி விட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஜாம்பி கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பார்த்தா நிறைய தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமா. ஆனா அப்ப கூரை மேல ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு ஆரோ ஒண்ணு விட அதுல இருந்து சம்திங் ஒரு பெல் மாதிரி அடிக்கும் போது அந்த சவுண்டை கேட்டோடனே அந்த ஜாம்பி எல்லாம் பார்த்தா அங்கிருந்து விலைக்கு போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கூட்டாளிங்க போல இன்னும் ஒரு 3 பேர் களத்துல இறங்கிட்டு அந்த பொண்ணோட சேர்ந்து இருக்கிற எல்லாரும் அங்க ஜாம்பிஸ கம்ப்ளீட்டா மர்கியாசாலா பண்ணி நம்ம ஹீரோ கிட்டே வந்து தலை சீக்கிரவா திருப்பி அதெல்லாம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கூட்டு போறாங்க. அதுவே நம்ம ஹீரோவை கொள்ள வந்ததுல 2 அசாசின்ஸ் பார்த்தா அவங்களோட குதிரையை எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்களா. நம்ம ஹீரோவையும் அசிஸ்டன்ட்டையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்ப அவங்களை காப்பாத்த வந்த அந்த கேங்கோட லீடர் மாதிரி ஒருத்தன் நம்ம ஹீரோ கிட்ட தலை ரொம்ப சத்தம் போடாத அந்த டீமன்ஸ் எல்லாம் எந்திரிச்சிட போகுதுன்னு சொல்ல, என்னது டீமன்ஸ் நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியலையா. அப்ப சைட்ல ஹீரோவை கொலை பண்ண வந்த அசாசின் ஜாம்பியா மாறிட்டு இருக்கும் போது அந்த லீடர் அவனை போட்டு தள்ளிடுவானா. எதுக்குடா அவனை கொன்ன, அவனை பிடிச்ச ஏதாவது இன்ஃபர்மேஷன் கீதை கேதர் பண்ணிருக்கலாமேன்னு ஹீரோ காண்டாக யோ கத்தாமேரியான அந்த லீடர் சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே கத்தி எடுத்து அவனோட கழுத்துல வச்சுட்டு நான் ஒரு இளவரசன் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியும் தானே, அதே நேரத்துல எப்படி நான் இந்த இடத்துல தான் இறங்கி இந்த வழியா தான் வரப்போறேன் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியும், ஒருவேளை இந்த அசாசின்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டு நீ என்ன சாவடிக்கிறதுக்காக பிளான் போடுறியா இல்லைனா இந்த உள்ளூர்ல ஏதோ ஒரு கிளர்ச்சி பட உருவாயிருக்குன்னு கேள்விப்பட்டனே அந்த துரோகி அது நீயாடான்னு கேட்க. ஆனா அப்பதான் சொல்றான் நம்ம ஹீரோட அண்ணா இருக்கிறான்ல அந்த மூத்த இளவரசர் அவனோட அசிஸ்டன்ட் தானாமா, மறக்காம என்னோட தம்பிக்கு இந்த லெட்டரை கொடுத்துரு அப்படின்னு கடைசியா கொடுத்துட்டு போயிருந்திருப்பார்ல அது இவர்கிட்ட தான். ஆனா அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு வரும்போது தான் இந்த ஜாம்பிஸ் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணி அவங்க எல்லாரையுமே ஜாம்பியா மாத்தி விட்டுருது. சோ இதை அழிக்கிறதுக்கு ஒரே வழி அவங்களோட பாடியை வந்து கம்ப்ளீட்டா தீயில போட்டு எரிச்சாகணும்.
அது மட்டும் இல்லாம இந்த ஜாம்பிஸ் வேற யாரையாவது கழிச்சதுன்னா அவங்க கூட ஜாம்பியா மாறுவாங்கன்னு இந்த மேட்டர்லாம் நம்ம ஹீரோட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்ச சில ஆளுங்க எல்லாரையும் ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருந்துருப்பாங்களாம். அங்க கூட்டிட்டு போகும்போது ஒரு பையன் வந்து அப்படியே நம்ம ஹீரோ காலை பிடிச்சிக்கிட்டு இளவரசரே ப்ளீஸ் ப்ளீஸ் எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு கதறுவான். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல இன்னுமே இந்த ஜாம்பியால கடிப்பட்டு பட் இன்னும் ஃபுல்லா ஜாம்பி ஆகாம இருக்கிறேன். அங்க கூட்டிட்டு போகும்போது அந்த சின்ன பையனோட அம்மா அங்கதான் இருப்பாங்களா. கூடவே அங்க இருக்கிறவங்க எல்லாம் இளவரசரை எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது நான் ஒன்னும் இளவரசர்லாம் கிடையாதுன்னு சொல்லுவான். லைக் அடுத்த ராஜாவாகிறதுக்கு கேண்டிடேட்டா நான் இருக்க மாட்டேன்னு. ஈவன் அந்த லீடருமே நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்க கேபிட்டலுக்கு போய் அரியணையை கைப்பற்றிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் உங்களால சரிப்படுத்த முடியும்னு சொல்ல நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். டேய் நான் வெறும் பிறப்பால மட்டும் தானே இந்த இடத்துல இளவரசன், மத்தபடி வேற எதுவும் எனக்கு கிடையாதுடா, எனக்கு ராஜாவா இருக்கும் விருப்பம் இல்ல, உங்களோட இந்த அரசியல் விளையாட்டுல என்னால பங்கேத்துட்டு இருக்க முடியாதுன்னு அங்கிருந்து போயிருவானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காப்பாத்த அந்த 4 பேர் அங்க ஒன்னா உட்காந்துட்டு அந்த பொண்ணெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிருவா. இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனை காப்பாத்தி இவனை நம்பி நாமளா இருந்திருக்கோம் விளங்குண்டு அடி அப்படின்னு நினைக்க கூட இருக்கிற ஒருத்தர் என்னன்னா ஆல்ரெடி சாப்பாடு எல்லாமே கம்மியா இருக்குது, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ வேற ஒரு ரூம்ல தூங்கிக்கிட்டு இருப்பானா. நம்மளோட அசிஸ்டன்ட் பார்த்தா கையில ஏதோ மீட் வந்து எடுத்து வந்திருப்பான் போல. அதை அப்படியே நம்ம ஹீரோக்கும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த கப்பல்ல இருந்து ஏகப்பட்ட சாப்பாடு அப்பவே எடுத்து வந்திருக்கலாமே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க. கூடவே நம்ம ஹீரோ கிட்ட உன்னை கொலை பண்றதுக்காக இந்த அசாசின் எல்லாம் அனுப்பி விட்டுருந்தாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு பெட்டர் நம்ம சென்ட்ரலுக்கு போகாம இருக்கிறது கூட நல்லதுதான் அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம ஹீரோ என்னன்னா இந்த டீமன்ஸ் இந்த அசாசின்ஸ் இவனுங்களா ஒரு பக்கம் இருக்கிறானுங்க. ஆனா எங்க அண்ணன் அனுப்புன அந்த மெசேஜ்ல எங்க அண்ணி இருக்கிறாங்களா அவங்கள போய் காப்பாத்தணும் அப்படின்னு இருந்துச்சு. முதல்ல அந்த வேலையை முடிக்கணும்டா அப்படின்னு தான் யோசிப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை கொலை பண்ண வந்து அசாசின்ஸ்ல 2 பேரும் தப்பிச்சிருப்பாங்கல்ல. அவங்க நேரம் அந்த மினிஸ்டர் வந்து மீட் பண்ணிட்டு நாங்க ஹீரோவை கொல்லலாம் அப்படின்னு தான் போனோம். ஆனா அப்பதான் பார்த்தா இந்த மாதிரி அந்த டீமன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருச்சு. நாங்களும் இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோவோட தலையை வந்து தனியா அறுத்து போட்டுட்டோம். சோ அதனால சீக்கிரம் சொன்ன மாதிரியே பேமெண்ட்டை கொடுங்க அப்படின்லாம் கேட்கும்போது அந்த மினிஸ்டர் என்னன்னா ஓ பேமெண்ட் வேணுமா தோ வா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்டை நீக்க சொல்லிட்டு உள்ளதா இருக்கு போடா அப்படின்னு அவனை உள்ள தள்ளி விட்டு அவ்வளவுதான் பூட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சில ஆபீசர்ஸ் அந்த மினிஸ்டரை வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி தலை அங்க ஒரு பர்டிகுலர் கிராமத்துல இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்ததுல இதை நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும் இல்லைன்னா அது பேராபத்தா போயிடணும் சொல்லும் போது முதல்ல ராஜாவோட கீப்பை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவளும் வருவா. ஒரு மாதிரி கொஞ்சம் பயந்துகிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்க என்னையே சந்தேகப்படலாம், இது வரைக்கும் நீங்க சொன்னது எல்லாத்தையும் தானே நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு உள்ள வரும்போது அங்க அந்த மினிஸ்டர் ஆளை காணும். ஆனா அதுக்கு பதில் அங்க இருக்கிற பேஸ்மெண்டோட டோர் நீக்கி இருக்க அந்த மினிஸ்டரும் அப்படியே வெளியில வந்துட்டு கதவை வந்து சாத்திக்கிறான். அவ்வளவுதான் உள்ள இருந்த ஜாம்பி அவளை கட்சி அதே இடத்துல காலி பண்ண. அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டர் நேரா அரசவைக்கு போறானா. அங்க போயிட்டு அரியணை இருக்குதுல்ல அதை பார்த்து இனிமேல் எல்லாமே புதிய தொடக்கமா இருக்க போகுதுன்னு சொல்லுவான். அரியணைக்கு ஆசைப்படுறான் போல. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் அந்த புரட்சிப்படை ஆளுங்க கூட தான் இருக்கிறானா. அங்க இருக்கிற அந்த பொண்ணு பார்த்தா ஏதோ அம்பலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம காலங்காத்தால என்ன வித்த காட்டுறன்னு கேட்கும் போது சாப்பாடு வேணாமா அதுக்காக தான் சொல்லுவாளா. ஏன் வெளியில போனா ஜாம்பிஸ்க்கு இது வந்து கடிக்காதான்னு கேட்க அதெல்லாம் வெயில் டைம்ல வெளியில வராதியான்னு சொல்லுவானா. வெயில் டைம்ல வெளியில வராதுன்னா அப்ப இதான சான்ஸ் போய் அதுல போட்டு தள்ள வேண்டியதானே. அந்த விவரம் எங்களுக்கு தெரியாதா, ஆனா அது எங்க இருக்குதுன்னு போய் எவன் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பொண்ணுட்டு வந்து அப்படியே கடலை போட ஆரம்பிப்பான். இந்த மாதிரி நான் சைனால தான் ரொம்ப வருஷமா இருந்தேன், இந்த இடத்துல பாரு பசி பட்னி ஏதோ டீமன்ஸ்ல வருதுன்னு வேற சொல்றீங்க, என் கூட சைனா வந்துடுறியா பயங்கர ஜாலியா இருக்குன்னு சொல்லும் போது அவ டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவா. போடாடே அங்க இருந்து எந்திரிச்சு போனாலும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க. உன்ன மாதிரியான வீணா போன நாய்ங்கெல்லாம் இந்த ஊரோட ஒரு இளவரசரா இருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுன்னு போயிருவா. ஆனா அவங்க சில அந்த ஜாம்பியால கடிப்பட்ட எல்லாரையும் ஒரு இடத்துல வச்சிருந்தாங்கல்ல, அங்க யாரோ முழுசா ஒரு ஜாம்பியா மாறிட்டு யாரையோ அட்டாக் பண்ண பாத்துருப்பாங்க போல. உள்ள போந்து இந்த பொண்ணும் காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவளே பிடிக்க கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்து ஹெல்ப் பண்றான். சோ நேத்து நல்லா இருந்தவங்க இன்னைக்கு முழு ஜாம்பியா மாறி இருந்திருக்காங்க. அதுவே அரண்மனையில ராஜா சாப்பிட்டு இருக்கும் போது அவர் கூடவே பார்த்தா அந்த மத்த பணிப்பெண்கள் அதுக்கப்புறம் அவரோட மத்த கான்குபைன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வச்சு அப்படியே ஏதோ கதை பேசிட்டு இருப்பாரா. அந்த குரூப்லயே தான் பார்த்தா அந்த ராஜாவோட கீப் இருக்கிறாள்ல, சோ அவளும் அங்கதான் இருப்பான். நேத்து அந்த ஜாம்பி கடிச்சதுல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முழு ஜாம்பியா மாறுறான். கீழே விழுந்து அப்படி அப்படின்னு அசைஞ்சவ நேரா போய் அந்த ராஜாவை கடிக்க ஆரம்பிச்சிடறாளா. ஏய் யாராவது வாங்கடா ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்கடா ஏதாவது பண்ணுங்கடா அப்படிங்கும் போது சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படியும் அந்த லேடியை காலி பண்ணிடுறாங்க. உனக்கு சோறு போட்டு அரண்மனையில வச்சிருந்தா நீ என்னையே காலி பண்றதுக்காக முயற்சி பண்றியா, இந்த துரோகியை விட்டு வைக்காதீங்க, இந்த அரண்மனையில இருக்கிற யாரால எனக்கு துரோகியா இருக்கிறவங்களோ அவங்க யாரையும் விட்டு வைக்காதீங்க, எல்லாரையும் கொலை பண்ணிருங்கன்னு ஆர்டர் கொடுக்குறான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் இதே யோசிச்சுட்டு உட்காந்தவன் அவங்க அண்ணன் அனுப்பின லெட்டர் எடுத்து பார்த்துட்டு சொக்காவெல்லாம் மாத்தி அங்க இருந்து கிளம்புறதுக்காக தயாராகிறானா. அப்போ அந்த பொண்ணும் அந்த புரட்சி படையோட லீடரும் வந்துட்டு இந்த மாதிரி தலை நீ சென்ட்ரலுக்கு போறேல இந்த மாதிரியான ஜாம்பி வைரஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிற விஷயம் ராஜாக்கெல்லாம் தெரியாது, சோ அதனால முதல்ல இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் காலி பண்றதுக்காக நீ சோல்ஜர்ஸ் வந்து அனுப்பிவிடு, ஏன்னா இதை நம்ம அப்படியே கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படிங்கும் போது இந்த நாடு முழுக்க இதை வந்து ஸ்ப்ரெட் ஆகுண்டா அப்படின்னு வார்ன் பண்ணா. ஓ உங்களுக்கு நான் இதெல்லாம் வேற பண்ணணுமா, ஓகே இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா
ஏ பொண்ணு நீ என் கூட சைனா வரையான்னு கேட்க அவளுக்கு வேற வழி தெரியல, சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க ஊர் மக்கள் கிட்ட இந்த மாதிரி கண்டிப்பா இளவரசர் சென்ட்ரலுக்கு போயிட்டு நமக்கு தேவையான பேக்கப் எல்லாத்தையும் அனுப்பி விடுவாரு அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கூடயே பார்த்தா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த லீடர் அப்படின்னு சொல்லி மத்தவங்களும் வராங்க. கரெக்டா அந்த ஊரோட பார்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல செக்யூரிட்டிக்காக ஆளுங்களா இருப்பாங்களா. இந்த ஊரை கடந்து அடுத்த ஊருக்கு போகணும்னா ஆத்த கடந்து தான் போய் ஆகணும். சோ அங்க இருக்கிற அந்த செக்யூரிட்டியோட ஹெட் கிட்ட போயிட்டு டே இந்த மாதிரி நான் இளவரசன் தான், என் கூட இன்னும் சில ஆளுங்களா வந்திருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் ஆத்த கடந்து போகணும்டான்னு சொன்னா இல்ல தல இளவரசர் நீங்க போகலாம், பட் இருந்தாலும் அவங்க வரக்கூடாது, அவங்க ஊர்ல தான் சம்திங் ஏதோ ஒரு தொற்று நோய் பரவிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அதனால விடக்கூடாதுன்னு சொல்லும்போது தம்பி அது தொற்று நோய் கிடையாது, அது ஏதோ டீமனா மாறுற மாதிரி ஏதோ வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு போல. ஆனா நான் கூட்டிட்டு வந்த ஆளுங்க வந்து இன்ஃபெக்ட் ஆகல, ஏன்னா நானும் அவனும் கூட தான் ஒரு நைட்டு தின்னு தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கேன். சோ ஆகையால் நான் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிறனோ அதே அளவுக்கு தான் அவனுங்களும் சுத்தமா இருக்கிறானுங்க, அனுப்பி விடுற அப்படின்னாலும் இல்ல தல ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா அவன் ஒத்துக்க மாட்டானா, வேற ஒருத்தர் ரொம்ப ரூல்ஸை ஃபாலோ பண்றானேன்னு நேரம் அவனுக்கு கிட்ட போயிட்டு சரி நான் மட்டும் தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன், அப்புறம் அசிஸ்டன்ட் பையா நீயும் இங்கேயே இருன்னு நம்ம ஹீரோ மட்டும் தனியா போட்ல ஏற போகும்போது அந்த லீடரும் பின்னாடியே வந்துட்டு தல இங்க பாரு நீ கேட்டவனே அவனுங்க ஆர்மி எல்லாம் கொடுத்துட மாட்டானுங்க, டைரக்டா நீ ராஜாவை மீட் பண்ண இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிற அப்படின்னாலும் ராஜாவும் மினிஸ்டரோட பேச்சை தான் கேட்பாங்க. ஈவன் உங்களை போட்டு தள்ளுறதுக்காக அசாஷன்ஸ் அனுப்புனதுமே அந்த மினிஸ்டரா தான் இருக்கும். ரொம்ப முக்கியமா அவங்களாலதான் உங்க அண்ணன் கூட இறந்து போனாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சி. சீரியஸ்லி எங்க அண்ணன் சூசைட் தானே பண்ணிக்கிட்டான் அப்படின்னு கேட்கும்போது ஆமா அது சூசைட் தான், பட் இருந்தாலும் தன்னோட ஃபாலோவர்ஸ் அவங்களோட ஃபேமிலியை வந்து காப்பாத்துறதுக்காக தான் உங்க அண்ணன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா உண்மையாலுமே இது எல்லாத்துக்கும் காரணம் அங்க இருக்கிற ஒரு மினிஸ்டரும் அவனுக்கு கீழே இருக்கிற ஆளுங்க தான் சொல்ல. அதுவே அந்த மினிஸ்டர் அந்த ராஜாவோட கீப்பை வந்து போட்டு இருப்பாங்கல்ல அவளோட பாடியை வந்து பார்த்துட்டு உன்னை நான் எதுக்கு பயன்படுத்திக்கிட்டனும் அந்த வேலை கரெக்டா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அவன் ஃபேஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கீம் அவன் ஆளுங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் தெரிய வருது அந்த கீப் இருக்கிறாள் சோ ஆக்சுவலி ராஜாவை கடிச்சிட்டா போல. ஆனா அப்ப அங்க ஒரு சோல்ஜர் வந்துட்டு இந்த மாதிரி இங்க இருக்கிற ஒரு கிராமத்தை நம்ம குவாரண்டைன் பண்ணிருந்தோம்ல, அந்த கிராமத்துல இருக்கிற சில ஆளுங்க அந்த கிராமத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்ன இளவரசர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாருன்னு சொல்லும் போது அடுத்த நாளே நம்ம ஹீரோ அரசரை வந்து மீட் பண்ணி அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு நான் ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புறது என்ன, கொலை பண்றதுக்காக டீமன்ஸ் வர்றது என்னன்னு சொல்லி ஒரே பஞ்சாயத்து தான். அந்த ஊர்ல இந்த டீமன்ஸ் எல்லாம் இருக்குது, பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. இதை பத்தி ஏன் அவங்க யாருக்கும் தெரியலங்கும் போது அந்த ராஜாவோட கை காலெல்லாம் காட்டுறாங்க. சோ அந்த ஆளுக்கு வந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஆனா அந்த மினிஸ்ட்ரியில இருக்கிற சில பேர் எல்லாம் இல்ல இந்த டீமன்ஸ் இந்த மான்ஸ்டர்ஸ்னு சொல்ற வார்த்தைகள் எல்லாமே அந்த கிளர்ச்சி படை ஆளுங்க கிளப்பி விட்ட ரூமர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அங்க இருக்கிற ஒரு 2-3 பேர் பேசும்போதே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு ரைட்டு இங்க இருக்கிற எல்லாருமே எதிரிங்க தானே. இருந்தாலும் அந்த கிராமத்துல இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு சோல்ஜர்ஸ் ஒரு ஆர்மி வந்து அனுப்பி விடியான்னு சொன்னா ராஜாவும் சரி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லி அனுப்பி விடுறன்னு ஓகே சொல்றாரா. இருந்தாலும் அந்த மினிஸ்டர் இல்ல வேணாம் அப்படிங்கும் போது ஆனா அப்ப நம்ம ஹீரோ அந்த மினிஸ்டர் கிட்ட அப்படியே போயிட்டு என்ன தல நான் உயிரோட வந்திருக்கேன்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கும். அப்போ ராஜா என்னன்னா திடீர்னு ஹீரோவை பார்த்து உங்க அண்ணன் இறந்து போன நியூஸ் கேள்விப்பட்டோன்னே இவ்வளவு வேகமா இங்க வந்திருக்கேன்னா உங்க அண்ணன் விட்டுட்டு போன அந்த இளவரசருங்கிற அந்த பதவி எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்கியா, அடுத்த ராஜாவாக ஆசைப்படுறேன்னு கேட்க அதுக்கு ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எங்க அண்ணன் அனுப்பின கடைசி மெசேஜ்ல அவனோட ஒய்ஃபையும் அவனோட பிறக்காத அந்த குழந்தையும் பத்திரமா இங்க இருந்து சைனாக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு தான் சொல்லியிருந்தான். உங்களோட இந்த அரியணை மேலேயோ இல்ல அந்த அரசபை மேலேயோ எனக்கு என்னைக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவானா. அந்த ராஜா பார்த்தா ஒரு மாதிரி கான்ல அப்படியே கீழே இறங்கி வந்து என்னடா நான் தான் உங்க அண்ணனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு நீ சொல்ல வரியா, எதுக்குடா நான் என் பையனையே கொலை பண்ணணும், உண்மையை சொல்ல போனா நான் எதுவுமே பண்றது இல்லடா, எந்த ஒரு தப்பும் நான் பண்ணதே இல்லடான்னு சொல்லும் போது சரின்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படியே யோசிப்பான் நீ எதுவுமே பண்றது இல்ல அதான் நீ பண்ண தப்புன்னு. ஆனா அதுக்கப்புறம் இந்த மினிஸ்டர் இருக்கிறான்ல அவன் பார்த்து அவனுக்கு கீழே இருக்கிற ஏகப்பட்ட ஆளுங்க கிட்ட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வெள்ளக்காரனோட கப்பலை வந்து சூறையாடி இருந்திருப்பாங்கல்ல அது எல்லாத்தையும் இந்த மினிஸ்டரோட ஆளுங்க தான் பண்ணியிருந்திருப்பாங்க போல. சோ அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நைட்டு மொத்தத்தையும் முடிச்சிடறோம் சரியானு சொல்ல அதுவே ஹீரோ அவங்க அண்ணியை போய் மீட் பண்ணிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆனா அவங்க இங்கிருந்து வர மாதிரி தெரியல, இல்ல இந்த இடத்துலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா. அட அண்ணன் தான் உங்களை இங்கிருந்து சேஃபா கூட்டு போக சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரையும் எடுத்து காட்டேன். சாகருக்கு முன்னாடி இந்த மாதிரி கடைசி ஒரு லெட்டரை அவன் சும்மா ஒன்னும் எழுதியிருக்க மாட்டான் அப்படிங்கிறது இவங்க ஒய்ஃபுக்கு புரியுது. இருந்தாலும் உங்க அண்ணனோட அந்த தியாகம் அப்படிங்கிறது வீணா போகுது, இந்த நாடு வந்து ஒரு கெட்டவங்களோட கையில கிடைக்க போகுது அப்படின்னு ஃபீல் பண்ண அதுக்கு நம்ம ஹீரோ கண்டிப்பா அண்ணனோட இறப்புக்கு நான் பழி வாங்குவேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவங்க அண்ணனோட ரூமுக்கு போயிட்டு அவன் இந்த இடத்துல அந்த லெட்டர் எல்லாம் எழுதியிருப்பான்ல அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் அன்னைக்கே அண்ணியை கூப்பிட்டு சைனாக்கு வந்துட்டு அங்க ஜாலியா வாழலாம் அப்படின்னு சொன்னேன், எங்கத்த நீ கேட்ட அப்படி வீணா வாழ்க்கையை தொலைச்சிட்டேடா அப்படின்னு வருத்தப்படுவான். ஆனா அப்போ அந்த இடத்துல அச்சு பூச்சு நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கிறான்ல அவன் வருவான். உன்னை நான் அங்கேயே தானே இருக்க சொன்னேன், இங்கே கூட வந்தானே கேட்டா எதுக்கு வந்தானா எப்படி வந்தானே கேளு, முதல்ல அந்த கிளர்ச்சி படம் இருக்குதுல்ல அவங்க கூட சேர்ந்த எல்லாரையும் ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு என்னமோ அவங்க கூட இருந்த காரணத்துக்காக நம்மளே ஏதாவது பண்ணிடுவானுங்க அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்தேன்னு சொல்லுவானா. கரெக்டா அந்த மினிஸ்டர் இருக்கிறான்ல அவனும் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிட்டு
இன்னைக்கு ஒரு ராயல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, அதை வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுவான். என்னன்னா நம்ம ஹீரோட அப்பா வந்து ஒரு சிற்றரசர் அப்படின்னா பேரரசர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி யாரோ வரப்போறாங்க போல. அதனால அந்த ஃபங்க்ஷன் வந்து மறக்காம அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ, டே மினிஸ்டர், நான் உடனே எங்க அண்ணன் மாதிரி கிடையாது, எங்க அண்ணனுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் இருந்தாங்க. ஆனா யாரையும் பாதுகாக்கணுங்கிற எந்த ஒரு கட்டமும் எனக்கு கிடையாது, அதனால என் வீச்சே வேற மாதிரி இருக்குண்டான்னு சொல்ல. ஆனா இந்த மிரட்டலுக்குலாம் அந்த மினிஸ்டர் பயப்படல. அப்படியே ஹீரோ கிட்ட வந்துட்டு, நீ எதுக்குடா தேவையில்லாம இந்த ஊருக்கு வந்த, அதான் சைனால ஜாலியா கூத்தடிச்சிட்டு இருந்தீல, அங்கே இருந்திருக்க வேண்டியதானே, உப்போ ஒன்னும் கெட்டு போகல, மரியாதை இங்க இருந்து ஓடி போயிரு, உன்னை உயிரோட விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவான். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த மினிஸ்டர் ஒரு ஆள் அனுப்பி விட்டு நம்ம ஹீரோ கிட்ட, உங்க அப்பாவோட பலவித கீப்புகள்ல ஒரு கீப்புக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் போல, அவன் உங்க அப்பாவை கடிச்சங்காட்டி உங்க அப்பாவுக்கும் அதே ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, பார்த்து அப்படின்னு சொல்லுவான். அவன் வெறும் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லி விட்டு இருந்திருப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு தெளிவா தெரியுது, ரைட்டு அவரும் ஜாம்பி ஆயிருப்பாருன்னு. ஆனா அதுக்கப்புறம் அந்த பேரரசு இருக்குதுல்ல, அங்கிருந்து ஒரு பெரிய அபிஷியல் மாதிரி ஒருத்தர் வருவாரு. ஆனா அந்த அபிஷியலுக்கே பார்த்தா நம்ம ராஜா எல்லாம் போய் தலை வணங்கிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ராஜாவோட பர்சனல் டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு, அவரை போய் மீட் பண்ணிட்டு நம்ம ராஜாக்கு உண்மையாலே ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு கேட்கும்போது, ஆமா அவரோட கை கால ஏதோ வித்தியாசமா நரம்பெல்லாம் போச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்லாம் சொல்றாங்களா. அந்த பெரிய ஆபீசர் வந்திருக்க காரணத்துக்காக அந்த இடத்துல சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாங்களா. இதே டைம்ல இந்த அந்த புறங்கள்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல பார்த்தா ஜாம்பிஸ் எல்லாம் உள்ள போந்து அங்க இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் அங்க ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ராஜாக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஓவரா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்க, அதே நேரத்துல இந்த அந்தப்புறத்துல இருக்கிற ஏகப்பட்ட பெண்களுக்கும் அந்த ஜாம்பி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி அவங்க ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரையும் போட்டு கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே அந்த மினிஸ்டரோட பிளான் தான். ராஜா முழுசா ஒரு ஜாம்பியா மாறிட்டு அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை போய் கடிச்சு வைக்க எந்த ஒரு சோல்ஜர்ஸால எதுவும் பண்ண முடியல, ஏன்னா அவர் ராஜாவை போயிட்டாரு. கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு தன்னோட அப்பா ஒரு முழு ஜாம்பியா மாறி இருக்கிறத பாக்குறாரா. ஆனா அந்த மினிஸ்டர் ராஜாவோட முதுகுலே ஒரு கத்தி இறக்கி அவர் அங்கேயே காலி பண்றான். அந்த பேரரசு சேர்ந்த அந்த பெரிய ஆபீசர் இருக்கிறார்ல, என்னடா பண்ணிருக்கேன்னு கேட்கும்போது, என்னமோ பண்ணிட்டு போறேன், இனிமேல் எங்களோட அரசு உங்க அரசுக்கு கீழே இருக்காது, இனிமேல் நாங்க தனியா தான் இயங்குவோம், உங்களோட பேரரசு கிட்ட நீங்க என்ன வேணாலும் போய் சொல்லிக்கங்கடா அப்படின்னு அவனையும் அவமதிக்க அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்க இந்த மினிஸ்டரோட ஆளுங்க கன்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்றாங்களா. நம்ம ஹீரோவும் கத்தியை வச்சு இருக்கிற எல்லாத்தையும் பொறுத்தலிட்டு தான் இருக்கிறான். அந்த ஃபங்க்ஷன்ல தான் நம்ம ஹீரோவோட அண்ணியும் இருப்பாங்க. சோ அவங்களே அங்கிருந்து காப்பாத்திட்டு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒரு குதிரை எடுத்துட்டு வருவானா, அதுல அவங்க அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோவும் இன்னொரு குதிரையில கிளம்ப நேரா போய் அந்த புரட்சி படையோட லீடரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அங்க போய் இந்த மாதிரி ராஜா இறந்து போயிட்டாரு, அந்த மினிஸ்டர் தான் கேட்டவன், கூடவே இந்த மாதிரி ஜாம்பி ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிற விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு முதல்ல போய் பேலஸ ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்களா. அதுக்கப்புறம் அந்த லீடர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அவன் கூட இருந்த மத்த ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஜெயிலுக்கு போகும்போது அங்க இன்னொரு பர்டிகுலர் நபரை மீட் பண்றாங்க. அவன் என்னன்னா நம்ம ஹீரோட காலில் விழுந்துட்டு, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். என்ன மேட்டர்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல அந்த கிளர்ச்சி படையை அவங்க பிடிச்சிருந்திருப்பாங்கல்ல, பட் அந்த டைம்ல பார்த்தா அந்த வெளிநாட்டு வியாபாரியோட எல்லா வெப்பன்ஸும் வந்து இந்த கிளர்ச்சி படைகிட்ட இருக்காது, ஒன்னு சாம்பிளுக்கு மட்டும் கொண்டு வந்திருப்பான். அந்த கிளர்ச்சி படையில இருக்கிற ஒரு ஆளை அவன் ஃபேமிலியை போட்டு தலைவருண்டா அப்படின்னு மிரட்டி தான் நேரம் அந்த கப்பல் இருக்கிற இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. அங்க அந்த கப்பல்ல எவனோ ஒருத்தன் ஆல்ரெடி அந்த ஜாம்பி வைரஸால அஃபெக்ட் ஆன மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பான். அண்ட் அவனை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த கப்பல்ல இன்ஃபெக்ட் ஆனவனை தான் பார்த்தா இந்த மினிஸ்டர் அவனோட பேஸ்மெண்ட் குள்ள வச்சிருந்திருப்பான். இந்த கதைகள்லாம் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க, அதே நேரத்துல அந்த மினிஸ்டர் இருக்கிறான்ல, அவன் பார்த்தா அவனுக்கு கீழே இருக்கிற இன்னும் சில மினிஸ்டர்ஸ் கிட்ட, ஓகே இந்த ஜாம்பிஸ் எல்லாம் காலியானதுக்கு அப்புறம் அடுத்து நான் தான் நெட்ல ஒரு ராஜாவா இருக்க போறேன், யாருக்காவது ஆட்சி பண்ண இருக்கா அப்படின்னு கேட்க, அதுல ஒருத்தன் என்னன்னா ராயல் பிளட் தானே ஆகணும்னு சொல்ல வரும்போது அவனையும் காலி பண்ணிட்டு வேற யாருக்காவது ஏதாவது ஆட்சி பண்ண இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுவே நம்ம ஹீரோ அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இன்னும் அந்த ஜெயிலுக்குள்ளதான் நிப்பானா. ஆனா அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இவங்களை கடிக்கிறதுக்காக வர அங்கிருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியாம ஒரு வென்டிலேட்டர் மாதிரி ஒண்ணு இருக்கும், எப்படியோ அதை ஓபன் பண்ணிட்டு அது வழியா தப்பிக்கிறாங்க. அரண்மனையை பாதுகாக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ சில சோல்ஜர்ஸ் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிட்டு இருந்திருப்பான்ல, அவங்க எல்லாம் சண்டை போட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு மேல விடியல் ஆரம்பிக்க அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பயந்துகிட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிருமா. எல்லாமே காட்டுக்குள்ள பொந்துக்குள்ள சீலிங்குள்ள அப்படின்னு சொல்லி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, சிலது எங்கேயாவது போக முடியல அப்படின்னா அந்த வெயில ரொம்ப நேரம் இருந்து கருகி இறந்து போயிருது. அதுவே அந்த மினிஸ்டரும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பார்த்தா ஒரு சில பேரை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பத்திரமா ஒளிஞ்சிருக்கான். சரி விடியல் வந்துருச்சு, இனிமேல் நம்ம கிட்ட இருக்கிற சோல்ஜர்ஸ் வச்சு இங்க இருக்கிற ஜாம்பிஸ போட்டு தள்ளி அரியணை கைப்பற்ற வேண்டியதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அங்க இருக்கிற ஒரு ஆளே ஜாம்பியா மாதிரி அவன் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவானா, எப்படியோ அந்த மினிஸ்டர் அவனை காலி பண்ணிடுறான். வேற யாராவது இங்க ஜாம்பி வைரஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிட்டு இங்க இருக்கிறீங்களாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப அங்க இருக்கிறவங்களா அந்த மினிஸ்டரே கை காட்டுவாங்களா, பார்த்தா அவனோட கையில அந்த ஜாம்பி கடிச்சிருந்திருக்கும். எப்படியும் இந்த மினிஸ்டரும் ஜாம்பியாக போறான், அதனால இவனை போட்டு தள்ளிட்டு நம்ம அரசராயிரலாமா அப்படின்னு அங்க இருக்கிறவங்களா நினைக்க, அவ்வளவுதான் நம்மளை போட்டு தள்ள போறாங்கன்னு புரிஞ்சோன்னே அந்த மினிஸ்டரை பார்த்தா இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணி விட்டுறான். இப்படி போட்ட ஸ்கெட்ச் எல்லாம் பாலா போச்சேன்னு சொல்லி அந்த பின்னங்களுக்கு மத்தியில உட்காந்து அவன் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. அதுவே ஹீரோ அவங்க அப்பாவோட பாடியை கடைசியோட பார்த்துட்டு, மறுபிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அடுத்த தடவை கண்டிப்பா ஒரு ராஜாவா மாறிடாதீங்கன்னு சொல்லி
அங்க இருக்கிற டெட் பாடி எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க சண்டை போட்ட சோல்ஜர்ஸ் எல்லாருடைய போயிட்டு நம்ம ஹீரோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட அண்ணியை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க. இந்த இடத்த வந்து நீ அப்படியே விட்டுட்டு போக கூடாதுடா, இந்த ஊரை வந்து நீ காப்பாத்தணும்டான்னு சொன்னா, நான் ஒன்னும் ராஜா இல்ல இந்த ஊரை காப்பாத்திருக்கமானா, இல்ல உங்க அண்ணன் இங்க இருந்திருந்தானா இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லும் போது, எங்க அண்ணன் செத்துட்டான், எங்க அண்ணன் இங்க ஒன்னும் கிடையாது, வாங்க கிளம்பலான்னு சொன்னாலும் இப்படி இன்னசென்ட் பீப்புள் எல்லாத்தையும் சாக விட்டுட்டு போறியே, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க இங்க இருந்து வரமாட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கும் வேற வழி தெரியல. சோ இவங்களை கன்வின்ஸ் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னா முதல்ல இந்த ஜாம்பி எல்லாத்தையும் அழிக்கணும். அதனால அரண்மனையோட மேப்பை கொண்டாந்து வச்சுட்டு இந்த மாதிரி அரண்மனைக்குள்ள கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் கூட்டிட்டு வர மாதிரியான பெரிய இடம் இருக்கும். சோ ஒரு பெரிய ஒரு ட்ரம் ஒன்னு வந்து உள்ள செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் அந்த ட்ரம் அடிக்கிறது மூலமா உள்ள வர வைப்போம். கூடவே எரியிற பொருட்கள் நிறைய வச்சு அந்த ஜாம்பிஸ் எல்லாரும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அந்த பேலஸை எரிச்சு விட்டுறலாம் சரியா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர, அதுவே இந்த மினிஸ்டர் இருக்கிறான்ல அவன் முழுசா ஜாம்பியா மாறதுக்கு முன்னாடி அவனோட கையை அவனே வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க சில மருந்துகள்லாம் இருக்கும் அதையெல்லாம் எடுத்து அப்படியே டபக் டபக்னு சாப்பிட ஆரம்பிக்கிறான். கூடவே ராஜாவா மாறின ஒரு ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்திருப்பான் போல, அதையும் போட்டுக்க அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜாம்பியா மாறிட்டு இருக்கிறான். பட் இருந்தாலும் முழுசா மாறல, பாதி ஜாம்பி பாதி ஹியூமனுங்கிற மாதிரி இருக்கிறான். இங்க நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் அந்த மினிஸ்டரோட வீட்டுக்கு போறாங்களா, ஏன்னா வந்து அந்த கப்பல்ல இருந்து ஆட்டைய போட்ட அந்த கன்ஸ் அந்த புல்லட் அதை எல்லாத்தையும் வந்து அவங்க பேஸ்மெண்ட்ல ஒழிச்சு வச்சிருந்திருப்பாங்க. சோ அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பொட்டியெல்லாம் வெளியே எடுத்துறாங்க. அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் கொஞ்சம் உள்ள போகும்போது அந்த இடத்துல பார்த்தா அந்த மினிஸ்டர் இருப்பானா, அவன் ஃபுல்லா ஜாம்பியா மாறி இருந்திருக்க மாட்டான், இருந்தாலும் பயங்கரமா அந்த இடத்துல கத்தி சண்டை தெரிஞ்சங்காட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. உள்ள பார்த்தா அவன் இன்னும் சில ஜாம்பிஸ்ல வச்சிருந்திருப்பான் போல. சோ அதனால வேற வழி இல்லைன்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. சூரிய வெளிச்ச காரணமாக அந்த மினிஸ்டரால அந்த வீட்டை விட்டு வெளியில வர முடியல. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் மாட்டிக்கிட்டான். அவனை அதே இடத்துல நம்ம ஹீரோட கண்ணு முன்னாடியே சாவடிக்கிறான். நைட் ஆனதுக்கு அப்புறம் பதுங்கி இருந்த எல்லா ஜாம்பிஸும் வெளியில வர ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் முதல்ல நேரம் அந்த பெரிய ட்ரம் ஒன்று வச்சிருந்திருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா. சோ இப்போதைக்கு யார் இந்த இடத்துல இந்த ட்ரம் அடிச்சு அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் உள்ள வர வச்சு இதை கொளுத்த போறாங்க அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்க. எல்லாரும் மாறி மாறி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. நான் அப்போ இந்த புரட்சி படையோட லீடர் இருக்கிறான்ல நம்ம ஹீரோ அண்ணனோட அசிஸ்டன்ட், அவன் என்னன்னா இங்க பாருங்க என்ன ஏற்கனவே அந்த ஜாம்பிஸ் கடிச்சிருச்சு. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நானும் ஒரு ஜாம்பியா மாறிடுவேன், என்னோட உயிருங்கிறது வீணா போக வேண்டாம், இதை பண்ணி முடிச்சுட்டு நான் இறந்து போகிறேன்னு சொல்லும் போது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா நம்ம ஹீரோவை பார்த்து இந்த நாடு எந்த மாதிரியான ஒரு ராஜாவை எதிர்பார்க்குதோ அந்த மாதிரியான ஒரு ராஜாவா நீங்க இருக்கிறீங்க, கண்டிப்பா இந்த நாடு உங்களோட ஆட்சிக்கு கீழே பயங்கர செழிப்பா இருக்குன்னு நம்ம ஹீரோ மேல ஒரு பாரத்தையும் தூக்கி போட்டுறான். ஆனா அதுக்கப்புறம் அவர் அந்த ட்ரம் அடிக்க ஆரம்பிக்க அந்த சத்தம் கேட்டு ஊர்ல இருக்கிற எல்லா ஜாம்பியும் பார்த்தா நேரா அரண்மனைக்குள்ள வர ஆரம்பிக்குது. எதுவும் அவரையும் கடிக்கல, ஏன்னா அவரும் ஒரு ஜாம்பி தானே. கொஞ்சம் கொஞ்சமா அவரும் முழு ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்க. மொத்தமா கான்சியஸா லூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நெருப்பை பத்த வச்சிடறாரு. ஆனா அந்த நெருப்பை எவனோ ஒருத்தன் அணைக்கிறான், அது அந்த மினிஸ்டரா தான் இருக்கும். அப்படியே வந்து அந்த லீடர் பையனை போட்டு தள்ளிட்டு நேரா அந்த அரியணை கிட்ட போக, அதுவே இவங்க யாருக்கும் புரியல, என்ன அந்த ட்ரம் அடிக்கிற சத்தமும் கேட்கல நெருப்பும் பத்தல என்னவா இருக்குன்னு நம்ம ஹீரோ செக் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அங்க இருக்கிறீங்களா இல்ல வேணான்னு சொல்றாங்களா. என்னோட மக்களை காப்பாத்துறதுக்காக நான் தான் போயாகணும்னு முடிவெடுத்த ஹீரோவும் நேரா அவங்க அண்ணனோட ரூமுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற சோடை எடுத்து ஒரு குதிரையில அரண்மனையை நோக்கி வரானா. ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வரும், எல்லாத்தையும் அப்படியே ஸ்லைஸ் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த லீடர் அந்த இடத்துல முழு ஜாம்பியா மாறி கிடப்பாரு. கூடவே அரியணையில அந்த மினிஸ்டர் இருக்கிறத பார்த்துட்டு பெருசா கண்டுக்க மாட்டான். முதல்ல வெளியில போன ஜாம்பிஸ் எல்லாம் உள்ள வர வைக்கணும்னு சொல்லி திருப்பி அந்த ட்ரம் அடிக்க ஆரம்பிக்க. ஆனா அவ்வளவு ஜாம்பிஸ் உள்ள வந்து சும்மா இருக்குமா, அது எல்லாமே நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண பார்க்கும்போது அந்த ட்ரம்மையும் அடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஜாம்பிஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த மினிஸ்டர் இருக்கிறான்ல அவன் நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு வரான். ஒரு பக்கம் இந்த ஜாம்பிஸும் கடிக்காம பாத்துக்கணும், அதே நேரத்துல இந்த மினிஸ்டர் கூட கத்தி சண்டை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா திணறிக்கிட்டு இருக்க. அதுவே இந்த கிளர்ச்சி படையை சேர்ந்த அந்த பொண்ணு இருக்கிறாள்ல அவ ஒரு அம்புல இந்த மாதிரி தீப்பத்தி அதை அரண்மனையை நோக்கி லான்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாள. அதுல ஒரு தீப்பந்தம் பார்த்தா நேரா போய் அங்க இருக்கிற ஒரு தூண்ல சொருகிக்கும். அதை ஹீரோ கவனிச்சிடும். ஓகே கீழ இருந்து பத்த வைக்க முடியலன்னா அத மேல ஒரு நெருப்பு வந்திருக்கேன்னு சொல்லி மேல ஏறணும், இதை கண்டிப்பா அந்த பொண்ணு தான் அனுப்பியிருப்பான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே உள்ள தூக்கி போட அவ்வளவுதான் கொழுந்துட்டு அந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஏறி ஆரம்பிக்குது. சீலிங்க வச்சுட்டு ரூஃப் டாப்ல ஏறி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா சர்ப்ரைஸ்னு சொல்லி அந்த மினிஸ்டர் இருக்கிறான்ல அவனும் சண்டைக்காக வந்துடுறானா. அவ்வளவுதான் ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த ரூஃப் டாப்ல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த மினிஸ்டர் இருக்கிறான்ல அவன் ஆக்சுவலி ஒரு பெரிய போர் தளபதியா இருந்திருப்பான். சோ அதனால ரொம்ப ஈஸியாவே நம்ம ஹீரோவை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஆனா சண்டை ரொம்ப நேரம் போயிட்டே இருக்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த ஜாம்பி வைரஸ் அவனை பயங்கரமா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அவன் வந்து கண்ட்ரோல லூஸ் பண்ணி அக்ரெசிவா சண்டை போடுறானா. அண்ட் அவன் கண்ட்ரோல லூஸ் பண்ண இதுதான் கரெக்டான சான்ஸ். நம்ம ஹீரோ கத்தி எடுத்து நெஞ்சிலே இறக்கிடுறான். அதுக்கப்புறமே அவன் சண்டைக்காக முயற்சி பண்ண நம்ம ஹீரோ அந்த ரூஃப்ல வச்சு அவன் அடிக்கிறானா. பார்த்தா அந்த ஓடெல்லாம் உடைஞ்சு அவன் உள்ள விழுந்துடுறான். லக்கிலி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆக. அப்ப நம்ம ஹீரோ போட்ட பிளான் படியே அந்த இடத்துக்கு வந்து சோல்ஜர்ஸ் எல்லாரும் அந்த மினிஸ்டரோட ரூம்குள்ள இருந்து சில கன்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருப்பாங்கல்ல. சோ அதை கொண்டு வந்து அங்க மிச்ச மீதி வெளியில இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் ஷூட் பண்றாங்க. கூடவே பயங்கர கோஷத்தோட பொதுமக்களும் அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நிக்கிறாங்களா. ஆனா அவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கும் புரியுது, ரைட்டு நம்மளுக்கான கடமை ஒண்ணு இருந்திருக்கு,
இருக்க அந்த கடமையை விட்டுட்டு நம்ம தேவையில்லாம ரொம்ப நாளா வெளியே வேற எங்கேயோ விலகி இருந்திருக்கோம். நமக்கான கடமை இங்க ராஜாவா இருக்கிறது தான் அப்படின்னு உனக்கு புரிய வர. ஆனா அதே நேரத்துல அந்த ஒரு சின்ன கிராமத்துல அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு அங்க சில ஜாம்பிஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல. ஆனா அந்த ஜாம்பிஸ்க்கு திருப்பி ஒரு கொட்டடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் ஒண்ணு கேக்குது. வேற யாரு, நம்ம ஹீரோ தான். இப்ப அந்த கிராமத்துல இருக்கிற ஜாம்பிஸையும் போட்டு தள்ளுறதுக்காக அவன் அந்த மக்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வர அங்கேயே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. சோ ரெண்டே இடத்துல தான் ஜாம்பிஸ் இருந்திருக்கு. ஒன்னு அந்த கிராமம், இன்னொன்னு வந்து சென்ட்ரல்ல கேபிட்டல்ல அந்த மினிஸ்டர் கூட்டிட்டு வந்த அந்த ஒரு ஜாம்பி. ஆல்ரெடி இங்க பினிஷ் பண்ண காரணத்துக்காக இப்ப திருப்பி அந்த வில்லேஜ்ல போய் அங்க காலி பண்றதுக்கு போயிருந்திருக்காங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிச்சு அப்படிங்கும் போது மறக்காம இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பாக்குறதுக்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.